நேர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 பாஜகவும் சரி, மோடி அவர்களும் சரி வெற்றியடைய கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கூட்டணியில இருக்கிற நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம்ட்டு நிதிஷ்குமார் ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அமைதியா வர்றாங்கல்ல, இது நம்மளுடைய உரிமையை தமிழை அடகு வைக்கிற வேலை இல்லையா? அப்ப இது சுய லாபத்துக்காக பண்றதா இல்லையா? இத தட்டி கேட்டா நீ பாஜகவுக்கு ஆதரவா இருக்க அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி சரியான பார்வையா இருக்கும்? அதாவது என்னன்னா, முதல்ல இந்த நாட்டுக்கு பேராபத்தாக இருக்கிற பிஜேபியை மத்திய ஆட்சி பொறுப்பிலிருந்து, ஒன்றிய ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மாநிலத்தை பார்க்க வேண்டாமா? மாநிலம் வேண்டாமா? மாநில சுயாட்சின்னு முன்னாடி வைக்கிறீங்க, மாநில உரிமையில முன்னாடி வைக்கிறீங்க. அப்ப நம்ம மாநில மொழி தமிழ் மொழிய நீங்க அடகு வச்சுட்டு அப்புறம் அடுத்தது இந்தியாவுக்கு நீங்க ஆபத்துன்னு சொல்றது எப்படி? நம்ம வீட்டை பார்க்க வேண்டாமா? நீங்க நம்ம வீட்டை பார்க்க வேண்டாமா? என் வீட்டுல என்ன இல்லங்க, அது ஒரு விஷயம் புரிஞ்சு, எங்கேயும் கொண்டு போய் அடமானமெல்லாம் வச்சிடல, அல்லது இங்க இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டு வந்துடல, அல்லது நீங்க இந்திய ஒரு மொழியாக தமிழ்நாட்டுல ஏத்துக்கிட்டாதான் இந்த கூட்டணி தொடரணும்னு நிதிஷ்குமார் சொல்லியிருந்தா அந்த கணத்திலே அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அத எங்களுடைய மொழி உரிமை விட்டு கொடுத்து நாங்க இந்த கூட்டணியில் இருக்குன்னு அவசியமே கிடையாது வந்திருப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா அவரு என்னன்னா அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, அன்னைக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டியது. ஏன் தமிழ் மொழி சிறப்புங்க, நான் உங்களோட வர முடியாது, எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? இல்ல நீங்க அவரு நிதிஷ்குமார் திடீர்னு பேசுறாருன்னா அந்த இடத்துல போய் கோவப்பட்டுக்கிட்டு உடனே எடுத்தங்க ஒத்தன் பேசிக்கிட்டு ஒரு கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தி ஒரு தேசிய நலனை மையப்படுத்தி இருக்கிற போது, ஆனா அதை தெரிவிச்சாங்களா தெரிவிக்கலாங்கிறத ரொம்ப முக்கியம். தெரிவிச்சாங்க. எங்களுக்கு எங்க நீங்க அந்த இடத்துல சண்டை போட்டு நீங்க உங்க விருப்பம் என்ன என்ன எதிர்பார்க்கறாங்க எல்லாரும் உங்களை சொல்லல, இந்த மாதிரி கேள்வி வைக்கிறவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க சண்டை வரணும், கூட்டணி உடைஞ்சு போகணும், வந்துடணும். அதை நாங்க செய்ய முடியாதுல்ல. அவரு புரிஞ்சு பேசுறாரா, புரியாம பேசுறாரா, எரிச்சல பேசுறாரா, எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்போ நம்மளால இந்த கூட்டணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுற வேண்டாம் அப்படின்னு பொறுத்து வந்திருக்கலாம். அது வேற விஷயம். உடனே நாம மானம் கெட்டு வந்துட்டோம், அல்லது உரிமையை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம், அல்லது மொழியை விட்டு கொடுத்து அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒருபோதும் இங்க திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகளோ, இங்க தமிழ்நாட்டை பொறுத்து சொல்றேன், ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு என்பது இங்கே பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண், அயோத்திதாச பண்டிதரால் பண்படுத்தப்பட்ட மண். அது குறிப்பா நாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சனாதனத்துக்கு ஆதரவான எந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். எந்த நிலைப்பாட்டுக்கும் யாரும் உடன்பட்டு போவதற்கு நாங்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டோம். அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு விலகல் ஏற்பட்டால் கூட அதை சுட்டி காட்டி அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆகவே அதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாம் தமிழர் சீமான் பேசினாரு, அவர் குடி பெருமை பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த சாதி ஆணவ படுகொலையே அவர் பெருமையா நினைக்கிறாரு, அந்த மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா இந்த சாதி ஆணவ படுகொலையை தடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணாங்க? என்ன பண்ண முடிஞ்சது? இப்ப 3 வருஷ ஆட்சியிலையும் வேங்கை வயலையும் விழுப்புரம் மேற்பாதியையும் என்ன பண்ண முடிஞ்சது? அப்ப நீங்களும் கூட்டணிக்காக நாங்க அமைதியா இருக்கிறோம், உடைச்சிட்டு வரமாட்டோம், அதுக்காக பொறுத்துக்கிட்டு இருப்போம்னா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? தவறான கருத்து. நாங்கள் வேங்கை வயலுக்கான என்ன எக்ஸ்ட்ரீமா செய்ய முடியுமோ நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க கூட்டணி கட்சியா இருக்கிறோம் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்துடல, அல்லது அதை பற்றி கேள்வி கேட்காம இல்ல, அல்லது அதற்கு எதிராக போராடாம இல்ல. முதல் போராட்டத்தை நாங்க தான் அறிவிச்சோம். 26ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த உடனே எங்க தலைவருக்கு செய்தி போன உடனே 29ஆம் தேதி 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த விடிஞ்சாக்கா உங்களுக்கு நியூ இயர் ஒரு நாள் 2 நாள்லயோ அல்லது விடிஞ்சா தெரியல, அந்த தேதி 30 31 தெரியல, அன்னைக்கே நாங்க போராட்டத்தை 29 அறிவிச்சு 31 நடத்தினோம். போராட்டத்தை உடனடியா அந்த புதுக்கோட்டைக்கு போய் நடத்தினோம். 2ஆம் கட்ட போராட்டம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் நடத்தினோம். 3வது விஷயம், சட்டமன்றத்துல நாங்க தான் கேள்வி எழுப்பினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் கேள்வி எழுப்பினோம். எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, எங்களுடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன்,
ஷாலு ஷானவாஸ் போன்றவர்கள் கேள்வி எழுப்பினோம், கோரிக்கை மனு கொடுத்தோம். எப்பயெல்லாம் வந்து முதலமைச்சர் சந்திக்கிறோமோ அப்பயெல்லாம் அந்த வேங்கவேல் பிரச்சனையை பத்தி நாங்க பேசுறோம். அதுக்கு வந்து உடனடி தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றோம். எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இன்றைக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில ஒரு ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த விசாரணை இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை தவிர வேற யாரு இதை போராடிட்டா? நாங்க வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இதை நான் முடிச்சிடுறேன். டிஎன்ஏ எடுத்து அதுவும் பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட இருந்தே அவங்களே குற்றவாளிகளாக சித்தரித்து அவங்ககிட்ட டிஎன்ஏ எடுத்து அதுவும் இப்ப ஃபெயில் ஆகி மறுபடியும் இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப இதோட நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக சித்தரிப்பதா? அப்ப இன்னும் இதுதான் அடுத்தடுத்து போகும்னா இந்த ஆட்சி தொடர்ற வரைக்கும் நீங்க வந்து 5 வருஷமா நாங்க இந்த ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருப்போம்னா நீங்களும் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பீங்களா? இல்லை. நாங்கள் இந்த நடவடிக்கை, காவல்துறையினர் அந்த நடவடிக்கையை மிக மூர்க்கமாக எதிர்ப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை நாங்கள் முதலமைச்சரிடத்தில் நேரடியாக சுட்டி காட்டிருக்கிறோம். டிஜிபி கிட்ட பலமுறை எங்கள் தலைவர், நானே உடன் இருந்திருக்கிறேன் அவர் கூட, எங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் இந்த வேங்கை வயல் விஷயம் குறித்து பேசும்போது நானே பக்கத்துல இருந்திருக்கிறேன். பல முறை டிஜிபியிடம் வந்து நேரடியாக முறையிட்டு இருக்கிறார். பல முறை வந்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நாங்க ஒரு எதிர்கட்சியாகவும் செயல்படுறோங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். வெறுமனே இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசை எதிர்த்து பல போராட்டங்களை கூட்டணியில் இருந்து கொண்டு நடத்துபவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களை தவிர வேற எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கூட அதை செய்யல. ஏன்? வேங்கவேல் பிரச்சனையில அதிமுக எந்த அடிப்படையில் அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க? எந்த அடிப்படை சட்டமன்றத்துக்குள்ள அவங்க பேசினாங்களா? அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஐயோ முறையோன்னு வெளியில வந்து எங்களை விமர்சிக்கிறாங்க இந்த வேங்கவேல வச்சுக்கிட்டு, அவங்க எந்த வகையில வந்து இதை பெரிய பிரச்சனையை மாத்தி இருக்கிறாங்க? ஒன்றிய அரசு அவங்க தானே பொறுப்புல இருக்கிறாங்க. SC ST ஆக்ட் வந்து ஒன்றிய அரசு இதை பயன்படுத்த முடியல. ஒன்றிய அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஒன்றிய அரசு வந்து இதுல எந்த அழுத்தத்தை வந்து முகமைகள்கிட்ட கொடுத்திருக்குது? ஏன் இன்னைக்கு என்ஐஏ வந்து இதற்கு அனுப்புறாங்களா? அது போல சிபிஐ அனுப்ப வேண்டியதானே? ஒன்றிய அரசை முடிவு பண்ணி அனுப்ப வேண்டியதானே? அண்ணாமலை போய் சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் நாடகம், ஹம்பக்கு. உண்மையிலே போராடிக்கிட்டு இருக்கிறது நாங்க. உண்மையிலே வந்து பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் தொந்தரவு செய்வது, எதிர்ப்பது நாங்கள். அதை எதிர்த்து எங்கள் தலைவர் எல்லா இடங்களிலும் வந்து காவல்துறை நடவடிக்கையை வந்து கண்டித்து வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறாரு, அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அக்கறை, இந்த வந்து பொறுப்பு வந்து அதிமுகவுக்கு கிடையாதா? அல்லது வந்து பிஜேபிக்கு கிடையாதா? ஏன் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? நாங்க அந்த பொறுப்பை வந்து தவற விட்டு இருக்கிறோமா? இல்லையே. நாங்க வந்து சரியாதான போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு எதிர்கட்சியாவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு தவறு செய்தால் நாங்கள் தான் சுட்டி காட்டுறோம், சரி செய்தால் நாங்கள் தான் பாராட்டுகிறோம். ஆக தவறை சுட்டி காட்டுவதும் வந்து சரியான நடவடிக்கை, மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கையை பாராட்டுவதும் நாங்கள் முதல் நபராக இருக்கிறோம். எங்கள் கட்சி தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் செயல்படுகிறார். ஆகவே நாங்க என்ன ஆட்சியில அங்க இருக்கிறோம். நாங்க ஆட்சியில இருந்தோம்னா நீங்க இந்த கேள்விக்கு சரின்னு சொல்றோம். நாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறோம். நாங்க எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தில் நாங்க ஆட்சியில இல்லையங்க, எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க. நாளைக்கே நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம். இந்த நாட்டுல சாதி மத ஏற்றத்தாழ்வு அடிப்படையில் ஏதாவது பிரச்சனை இப்போ சீமான் அவர்களுடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப என்ஐஏ வந்து சோதனை நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து வர தேர்தலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முழுமையான வெற்றியை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா உத்திகளையும் பிஜேபி RSS கையாளுவாங்க. ஒன்றிய அரசு கையாளும், மோடி அரசு கையாளும். இப்ப வந்து அண்ணன் சீமானை எதிராக, பிஜேபிக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக காட்டுவதற்கு தான் இது இருக்கும் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். முதல் சந்தேகம், ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து இவங்க ஓட்டை பிரிக்கிறது, அண்ணன் சீமான் வந்து ஓட்டை பிரிக்கிறது, அது பிஜேபிக்கு ஆதரவா இருக்கும், இந்தியா கூட்டணிக்கு எதிராக போகும். அதுக்காக வந்து இவரை வந்து ஒரு நடைமதி போல நாங்க குற்றஞ்சாட்டுறோம்ல. இவர் வந்து பிஜேபியோட மறைமுகமா இருக்காரு, பி டீமா இருக்காருன்னு சொல்றோம்ல. அது இல்லைன்னு மக்களை நம்ப வைக்கணும்ல.
அதுக்காக தான் அந்த வந்து நடவடிக்கை இருக்குமோங்கிறது நாங்க சந்தேகப்படுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக பொறுத்தளவுக்கு அவங்க இதுவரையும் அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தல. இப்ப அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு கூட இவங்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கலாம். அல்லது இறுதி கட்டத்துல இன்னும் எலக்ஷன் அறிவிக்க போறாங்க. அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட மீண்டும் அதிமுக கூட்டணி பிஜேபியோட இருக்குமான்னு தெரியாது. அப்படி இல்லன்னா, ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக பக்கம் ஏற்படுத்துவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. பாமக, அதிமுக, இது போல வந்து அப்புறம் புதிய தமிழகம், ஆ இது போன்ற கட்சிகள் ஒண்ணா சேர்ந்து இவங்க விஜயகாந்த், க க தேமுதிக. பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. தேமுதிக இதையெல்லாம் வாசன் இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து விட்டு ஒரு வலுவான கூட்டணியா அதிமுக சந்திப்பதற்கு பிஜேபி மறைமுகமா காய்களை நகர்த்த வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அந்த கூட்டணியில் பிஜேபி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சேராட்டி கூட நிச்சயமா வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பிஜேபி காரணமா இருக்கும். இது போன்ற நகர்வுகள் கண்டிப்பா இருக்கும். திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு அந்த வாக்குகள் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய சிதறடிக்கிற வேலைகளை வந்து செய்வாங்க. இப்படிப்பட்ட வந்து சிறு சிறு குழுக்களை வந்து வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி எடுக்கும். நிச்சயமா எடுக்கும். அப்புறம் வந்து இந்த ஐடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, சிபிஐ ரைடு, ஐஎன்ஏ ரைடு இதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. நிச்சயமா பயன்படுத்துவாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் இந்த நாடகங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி, நன்றி.